ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி. பச்சரிசி மாவு வச்சு நல்ல பஞ்சு போல் இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சூடாக இருக்கிறப்ப மட்டும் இல்லை, ஆறுனதுக்கு அப்புறமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பிழியறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இல்லை கடையில் வாங்கின மாவு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா இதை கலந்து விட்டுறணும். நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுறணும். இதில் பச்சை தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசையக்கூடாது. நம்ம இதில் சூடான தண்ணி சேர்த்து தான் மாவு பிசையணும். 3 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது தண்ணி நல்லா காஞ்சிட்ருக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கரண்டி வச்சுட்டு இதை கலந்து விட்டுருங்க. தண்ணி சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சுட்டே கலந்து விட்டுடுங்க. நல்லா சாஃப்டான மாவாக இருக்கணும். கை பொறுக்கிற சூடு வந்ததும் நம்ம இதை கை வச்சு நல்லா கலந்து விட்டுறணும். மாவு ரொம்ப இறுகலாக இருந்தால் பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுடுங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். வேக வைக்க தட்டு எடுத்துருக்கேன். அதுக்கு மேலே காட்டன் துணியை நல்லா நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது பிழியறதுக்கு முறுக்குரல் எடுத்திருக்கேன். அதில் இடியாப்பம் அச்சு சேர்த்துருக்கேன். நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த மாவுலேருந்து இது போல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. முறுக்குரலை சேர்த்துட்டு இது போல் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு இட்லி அளவு பிழிஞ்சு விட்டால் போதும். இது போலவே எல்லாத்துலேயுமே இடியாப்பம் பிழிஞ்சிக்கலாம். இப்போ இந்த தட்டை தூக்கி இட்லி பாத்திரத்தில் வச்சிடணும். நான் மேலே இருக்கிற தட்டுலையும் இது போல் பிழிஞ்சு வச்சுக்க போகிறேன். இப்போ மூடி போட்டு மூடி 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம சூடான தண்ணி சேர்த்து பிசைஞ்சதில் சீக்கிரமே வெந்து வந்துடும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இதுக்கு தொட்டு சாப்பிட உங்களுக்கு என்ன வேணுமோ செய்துக்கலாம். தேங்காய் பால் இல்லை வெஜ் குருமா, தக்காளி சட்னி, இது எல்லாமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுக்கு உருளைக்கிழங்கு குருமா செய்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே கையில் எடுக்கும் போதே உதிருது. இது போல் இடியாப்பம் செய்து கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.